Hi friends, welcome to Shine with Malli. நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell பட்டனையும் click பண்ணிடுங்க. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்பாளுக்கு வளையல் மாலை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த வளையலும் கொஞ்சம் இந்த மாதிரி ரோப் எடுத்து வச்சிருக்கேன். இது ரோப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் லேஸ் கூட யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். இந்த ரோப்பை நான் ஒரு 3 லைன்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களோட சைஸ், அதாவது உங்கள் வீட்டில் இருக்க அம்பாள் படத்தோட சைஸை பொறுத்தோ இல்லை அம்பாலோட உருவச்சிலை வச்சுருப்பீங்க இல்லையா, அதோட சைஸை பொறுத்தோ நீங்கள் லென்த்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அடியிலேருந்து 1.5 அடி அளவுக்கு எடுத்துக்கிறேன். 3 லைன் எடுத்துக்கிறேன். இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 3 லைனையும் ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கலாம். இது லூஸ் ஆகும்னு நினச்சா இன்னொரு நாட் கூட போட்டுக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3 த்ரெட்டையும் நம்ம பின்னல் மாதிரி ஃபஸ்ட்டு பின்ன போகிறோம். நார்மலாக ஜடை பின்னுவோம் இல்லைங்களா, அது மாதிரி பின்னிக்கோங்க. 3 கால் பின்னல் பின்னுவோம் இல்லையா, அது மாதிரி பின்னிக்கோங்க. கொஞ்சம் தூரத்துக்கு பின்னிக்கிறேன். எடுத்த உடனே வளையல் வைக்காமல் கொஞ்சம் தூரத்துக்கு, அதாவது ஒரு 3லேருந்து 4 அளவுக்கு பின்னி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கீழே இருக்கிற இந்த ரோப்பில் வளையலை கொடுத்து அந்த பின்னலை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அடுத்தது ஒரு பின்னல் பிளெயினாக போட்டுக்கிறேன். இப்போ இன்னொரு கலர் வளையல் கொடுக்குறேன். நான் 2 கலர் வளையல் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்டர்னேட்டிவாக ஒன்று மாற்றி ஒன்று வச்சு பின்ன போகிறேன். நீங்கள் ஒரே கலர் வேணுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை மல்டி கலர்ஸ் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம கீழே வர த்ரெட்டில் வளையலை இன்சர்ட் பண்ணி அந்த பின்னலை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக அழகாக பண்ணலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வளையல் வாங்கி கொடுக்குற பழக்கம் இருக்கும். ஸோ வளையலை நம்ம அப்படியே வாங்கி கொடுக்காம இது மாதிரி கட்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அம்பாளுக்கு மாலையாக போடுறதுக்கு அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி லைனாக வச்சு நம்ம ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே பின்னல் பின்னிகிட்டே வரணும். வளையலை இன்சர்ட் பண்ணி பின்னல் பின்னிக்கிட்டே வரணும். பாருங்கள், இது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை பின்னிக்கலாம். ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுக்கறதுன்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஸோ சுமங்கலிகளும் சரி, குழந்தை வேணும்னு எதிர்பார்க்குறவங்களும் சரி, இந்த வளையல் மாலை வாங்கி சாத்துனீங்க, வளையலை வாங்கி மாலையாக செஞ்சு அம்மனுக்கு சாத்தி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி கட்டி எடுத்துட்டு இப்போது நான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன அம்மன் சிலை, அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற அன்னபூர்ணி அம்மனுக்கு நான் இதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லேஸ் பாருங்கள், கோல்டு கலரில் அழகாக லேஸும் தெரியுது. அந்த வளையலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற சாமிக்கு நீங்கள் செஞ்சு போடலாம், இல்லை படத்துக்கு கூட இது மாதிரி செஞ்சு நீங்கள் போடலாம், இல்லை பக்கத்தில் இருக்க கோவிலுக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்து அம்மனோட அருளை பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் அண்ட் டேக் கேர்.